ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 37 பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா முலான்பூர் ஸ்டேடியம், அங்கதான் நடக்க போகுது. ஒருவேளை ஒரு வழியா ரிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரைவல்ரி வீக் இந்த வாரம். இந்த ரிவர்ஸ் பிக்சர்ல நிறைய பெரிய பெரிய மேட்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம இந்த முலான்பூர் ஸ்டேடியத்தோட ஆடுகளம் அதாவது வென்யூ ஸ்டாட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த வென்யூ ஸ்டாட்ஸை விலைக்கு விலாவரியா சொல்றதுக்காக நம்ம கார்த்திக் வந்திருக்காரு. கார்த்திக், யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, முலான்பூர்ல தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. இது மேட்ச் நம்பர் 38 நினைக்கிறேன். கரெக்டா? அது 37. ஓகே, 37. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி தான் ப்ளே பண்ண போறாங்க. இப்போ நேத்திக்கு தான் வந்து ஆக்சுவலி ப்ளே பண்ணாங்க அவங்க ஒரு 14 ஓவர்ஸ் கேமு. ஸோ அகெயின் அவங்களுக்கு ஒரு ஃபிக்சர். ஸோ பேக் டு பேக் கேம்ஸ் ரெண்டு டீமுக்குமே. ஸோ முலான்பூர்ல இது வரைக்கும் T20s என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ முலான்பூர்ல எப்படி கேம் போகும்ட்டு. முலான்பூர்ல வந்து மொத்தமாவே வந்து 31 கேம்ஸ் ஆடி இருக்காங்க மொத்தமாவே T20s. இது வந்து ஐபிஎல்க்கு புதுசு தான். 2024 தான் டெபியூ பண்ணாங்க. அதனால வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து மேட்சஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்க நினைக்கிறமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய இருக்காது. ஸோ டொமஸ்டிக் மேட்ச் அண்ட் ஐபிஎல் மேட்ச் ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் அவுட் ஆஃப் 31 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 19 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. 12 டைம்ஸ் தான் வந்து செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது வின் பர்சன்டேஜ் வந்து 61 இருக்கு. செகண்ட் பேட்டிங் அப்ப 35 தான் இருக்கு. ஸோ இங்க வந்து டாஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் பார்த்ததுலயே இன்னும் ஒரு கிரவுண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அதிகமா ஜெயிச்சது. கரெக்ட். புது கிரவுண்ட் அதுவும் இல்லாது. ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கும்ட்டு சொல்லிடுறேன். முலான்பூர் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 165 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 135. அது மேசிவா டிராப் ஆயிருக்கு செகண்ட் பேட்டிங் அப்ப. அது வந்து ஸ்டாட்ஸ்லயும் தெரியுது, நிறைய மேட்சஸ்லயும் பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணிருக்காங்க இங்க. லாஸ்ட்ல நடந்த சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் கேம் முலான்பூர்ல நடந்தது. அந்த கேமும் பாத்தீங்கன்னா ஒரு 220 போச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. நம்மளால அடிக்க முடியல கடைசியா. ஆமா, பெரிய கிரவுண்டுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200 அபவ் இல்ல 180 அடிச்சா ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம் மேட்ச்ல. ஓகே, அவங்களோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து சொல்றேன் இந்த ஸ்டாட்ஸ். அதுல இருந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ண மேட்சஸ் வந்து 5 கேம்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்க ரீசன்ட் 5 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 3 அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 2. அதுல வந்து அந்த ரெண்டாவது வின் வந்து லாஸ்ட் கேம் தான் வின் பண்ணாங்க. அதாவது நேத்திக்கு தான் வின் பண்ணாங்களே, இந்த ஃப்ரைடே தான் வின் பண்ணாங்க இந்த கேம். 14 ஓவர் ஷார்ட் அண்ட் கேம், ரெயின் ஷார்ட் அண்ட் கேம். அதுலதான் பஞ்சாப் லாஸ்டா ஆர்சிபியை பீட் பண்ணுது. ஆனா அது ரெயின்ல போயிரும் நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். ரெயின்ல மீன்ஸ் முலான்பூர்ல மழை பெய்யுன்றீங்களா? இல்ல, நான் வந்து இந்த ஸ்டேடியம் சின்னசாமி சொல்றேன். அந்த ஸ்டேடியம்ல மழை பெஞ்சு இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி சின்னசுவாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து எவ்வளவு மழை, ஒரு புயலே அடிச்சாலும் மேட்சை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது பில்டு பண்றதுக்கு நிறைய மணி தேவைப்படும். ஈவன் நிறைய ஸ்டேடியம்ல அது இல்லை. ஆக்சுவலி ஃபாரின் ஸ்டேடியமும் சரி, மீதி இந்தியன் கிரவுண்ட்ஸ்லேயே கிடையாது. சின்னசுவாமியில இருக்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. அந்த ஸ்டேடியம்ல நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தனாலதான் அந்த மேட்ச் 14 ஓவர்ஸ்ல நடந்துச்சு. ஆமா, அங்க 6 ஓவர்ஸ் கேம்லாம் நடந்திருக்கு நிறைய வாட்டி. நம்மளும் பார்த்திருப்போம். 2016 2017 அந்த டைம் ஐபிஎல் நீங்க க்ளோஸா பார்த்திருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். பட் அப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இருந்திருக்காது இவ்வளவு பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. இப்பதான் தெரியுது. ஓகே, நம்ம செகண்ட் செக்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாம் நம்ம. ஓகே, நம்மளோட செகண்ட் செக்மெண்ட் வந்து ஹெவி வெயிட் பஞ்ச். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்களோட ஹெட் டு ஹெட் அது எவ்வளவு நடந்திருக்கு இந்த ஸ்டேடியம்ல. அப்புறம் வந்து அவங்க எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மேட்சஸ் லாஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர், இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே கார்த்திக், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹெட் டு ஹெட் நான் சொல்லிடுறேன். ஓவரால் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு 33 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. அதுல வந்து
பஞ்சாபும் சரி, ஆர்சிபியும் சரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் வின்ஸ் தான். மேபி பஞ்சாப் வந்து ஒரு வின் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஆர்சிபி வந்து 16 அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 15. இப்போ அது வந்து ஈக்குவல் ஆயிட்டு இருக்கும். இது ஆமா. வந்து ஓவரால் ஹெட் டு ஹெட். இதுல பார்த்த டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. பட் இந்த ஸ்டேடியம் முலான்பூர்ல சொல்லலாம். முலான்பூர்ல முதல் டைம் ஆர்சிபி கால் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது பஞ்சாபோட முதல் மேட்ச் இங்க நடக்குது. இன்னாகுரல் மேட்ச் சொல்லலாம் இந்த ரெண்டு டீம். முலான்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ வந்து இது ரெண்டு பேர் ஆர்சிபிக்கு தான் சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் கூட ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இங்க எப்படி ஆடணுன்ட்டு. பட் ஆர்சிபிக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. புது ஸ்டேடியம். ஹெவிவெயிட் பஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். புது ஸ்டேடியம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் ஃப்ரைடே விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் டிராவல் பஞ்சாபுக்கு போய் திருப்பியும் அதே ஆப்போனன்ட் கூட ஆடுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸ்லாம். ஆமாமா, ஜெட் லேக் கண்டிப்பா இருக்கும். இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி பஞ்சாபுக்கு போயிருப்பாங்க. டிராவல், அதாவது மேட்ச் விளையாட அன்னைக்கு நைட்டே டிராவல் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிராக்டிஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுன்ட்டு அது டைம் போயிட்டு இருக்கும். ஸோ பிஸி ஷெடியூல் தான் ஆக்சுவலி. ஐபிஎல் நம்ம வியூவர்ஸா சொல்லிடலாம், ஈஸியா ஜாலியா விளையாடுறாங்க, காசு நிறைய கிடைக்குதுன்ட்டு. ஆனா பட் டிராவல்லாம் வந்து நிறையவே இருக்கும். ஃபுட்டு ஒத்துக்காது. அது இன்சைட் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். சும்மா மேலோட்ட சொல்லுவோம். ஓகே, ஹெட் டு ஹெட் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, ஈக்குவல் ஹெட் டு ஹெட் தான். இவங்க ஜெனரலா இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா 165 ஆவரேஜ் ஸ்கோர் இருந்திருக்கு. யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி. 200 கேம்ஸ் நிறைய பார்த்துருக்கு இந்த ரெண்டு டீம் விளையாடும் போது. ஸோ முலான்பூர்ல நம்மளுக்கு ஒரு 200 கேம் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. வந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா லோ ஸ்கோர்ஸா போகுது இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா. ஆமா. ஆனா இன்னைக்கு மேட்ச் வந்து 200 அடிச்சிட்டாங்க. 203. ஆமாமா, அகமதாபாத்ல நம்ம சொன்ன மாதிரி தான். அது 160 170 சொன்னோமா ஆவரேஜ் ஸ்கோர். அங்க அது கரெக்டா வந்துருது. ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சாங்க டிசி. பட் அதுவும் பத்தல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஜாஸ் பட்லர் முலான்பூர்ல 220 வரும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த ரெண்டு டீம் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி இதா பண்ணுவாங்கன்னு தோணுது. பெட்டர் பிளான் கிடைச்சிருக்கும் போன மேட்ச் ஆடினதுனால ஆர்சிபிக்கு. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம், குயிக்கா போயிடும். தேர்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் 11. ஓகே, இந்த ரெண்டு டீமும் வந்து லாஸ்டா என்ன பிளேயிங் 11 விளையாடி இருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது ஃப்ரைடே நடந்த மேட்ச் தான். ரெண்டு பேரும் ஒன்னா தான் விளையாடி இருக்காங்க. ஓகே, பிளேயிங் 11 நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிரியான்ஷ் ஆரியா ஆடி இருக்காங்க. செகண்ட் வந்து பிரப்சிம்ரன் சிங். தேர்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 4ல வந்து ஜாஷ் இங்கிலீஷ். நல்லா ஆடுறாருப்பா அவரு. நம்பர் 5ல வந்து நேஹல் வதேரா. நம்பர் 6 வந்து சஷாங்க் சிங். நம்பர் 7 வந்து மார்க்கோ யான்சன். நம்பர் 8ல வந்து ஸ்ரேயான் சிண்டேவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி அர்பித் பிரார் விளையாடி இருக்காங்க. ஓகே, நம்பர் 9ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆடி இருக்காரு. நம்பர் 10ல வந்து ஜேவியர் பேர்லெட். அதுக்கப்புறம் நம்பர் 11ல வந்து அஷதீப் சிங். இம்பாக்ட் பிளேயர் வந்து யூசி சகல். இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா? சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், லாக்கி ஃபெர்கூசனுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டே எடுக்கலையே இன்னும். நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்படல. அந்த மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்த மாதிரி தெரியல. மேபி வேணான்னு விட்டாங்களோ. அவங்க கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு போல. அந்த அளவுக்கு எடுக்கலாம். மேபி அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல. அவங்களோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பவுலர்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல. பட் கிடைச்சதுன்னா சீக்கிரமா எடுத்துடணும். ஆமா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் வந்து நல்ல குட் நியூஸ் இது. டெவால்டு ப்ரூவிஸ் அண்ட் ஆயுஷ் மித்ரே ரெண்டு பேரும் இப்போ வந்து டீமோட வான்கடேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் பார்த்த வீடியோஸ், சில வீடியோஸ். ஆமா, நீங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட், சிஎஸ்கேவோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆயுஷ் மித்ரே அண்ட் டெவால்டு ப்ரூவிஸ் ரெண்டு பேருமே வந்து வான்கடேல தான் இருக்காங்கன்ட்டு சிஎஸ்கே அபிஷியலா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கேம் கிடைக்க போகுது. மோஸ்ட் லைக்லி டெவால் ப்ரூவிஸ் தான் ஆடுவார். ஆயுஷ் மித்ரேவும் ஆண்ட்ரஸ் ஏதாச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க, பார்த்த அந்த வீடியோ. ஆமா, ஆனா பிளேயிங் 11ல மேபி சான்ஸ் தரலாம். ஆக்சுவலி ட்ரிபாட்டி பிளேஸ்லாம் தரலாம். அது டெவால் பிரேவிஸ்க்கு இருக்கு. பட் ஆனா யாரை உட்கார வைப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா ரவீந்திரா தான் கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் டர்ன் மேல கை வச்சா திருப்பி பேட்டிங்
வீக்கெண்ட் ஆயிடும். ஓகே. நம்ம வந்து அத வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துரலாம். அவங்களுக்கு தான் நாளைக்கு செகண்ட் மேட்ச். ஓகே. இவங்களோட மேட்ச் அது ஒரு சீக்கிரம். அது ஒரு குட் நியூஸ். ஸோ அதனால அதை ரிவீல் பண்ணிடலான்ட்டு இந்த வீடியோல. ஓகே, ஓகே. அடுத்ததா நம்ம வந்து ஆர்சிபியோட பிளேயிங் 11 பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் சால்ட் விளையாடி இருக்காரு. நம்பர் 2ல வந்து விராட் கோலி, நம்பர் 3ல வந்து ரஜத் பட்டிதார், நம்பர் 4ல வந்து லியம் லிவிங்ஸ்டன், நம்பர் 5ல வந்து ஜித்தேஷ் சர்மா, நம்பர் 6ல வந்து குணால் பாண்டியா, நம்பர் 7ல வந்து டிம் டேவிட், நம்பர் 8ல வந்து மனோஜ் பண்டேஜ்னு ஒருத்தர் விளையாடி இருக்காரு. அது யாருன்னு பண்டிகை தப்பா சொல்றேன். கரெக்ட். நம்பர் 9ல வந்து புவனேஷ்குமார், நம்பர் 10ல வந்து எஸ் தயால், நம்பர் 11ல வந்து ஜாஸ் ஹேசல்வுட். அவனோட இம்பாக்ட் பிளேயர் வழக்கம் போல சுயேஷ் சர்மா. இதுல ஏதாவது மனோஜ் பண்டிகை வந்து ஆல்ரவுண்டரா? அவர் ஆக்சுவலி ஆல்ரவுண்டர். பட் ஐபிஎல் ஸ்டேஜுக்கு இன்னும் அரைவ் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆடினதை வச்சே சொல்றேன். ஒரு 5 பால்ஸ்ல ஐபிஎல் ஸ்டேஜுக்கு இன்னும் அரைவ் ஆகலன்னு நான் சொல்றேன். ஏன்னா மார்க்கோ யான்சன் பேக் ஃபுட்ல ஆடுறாரு. அது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி. இந்த லெவல்ல கொஞ்சம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த டைமிங் இன்னும் வரல. ஓகே. போக போக செட் ஆயிரும். அடுத்த மேட்ச் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா கன்சிஸ்டன்டா வாய்ப்பு கிடைச்சா மனோஜ் பண்டிகை வந்து ஒரு ரால்ட் வாட்டியா மாதிரி ஒரு நல்ல பினிஷர் ஆகும். ஓகே. அவ்வளவுதான். சேஞ்சஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சேஞ்சஸ் இருக்காது. 2 சேஞ்ச் தான் ஆர்சிபி எப்பவுமே எல்லா மேட்சும் பண்றாங்க. ரசிக் தார், சுயாஷ் சர்மா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுறாங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. மீதி மோர் ஆர்லெஸ் சேம் தான். இவங்க டீம் எப்பயுமே இப்படிதான் போறாங்க. லியாம் லிவிங்ஸ்டனை வந்து தேர்ட் ஸ்பின்னரா வச்சுக்கிறாங்க. ஆமா, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடுவோம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம இது பஞ்ச பாண்டவர்கள். ஓகே. நம்ம பஞ்ச பாண்டவர்கள் பார்த்துடலாம். கார்த்திக், உங்களோட பஞ்ச பாண்டவர்கள் யாரு? என்னோட பஞ்ச பாண்டவர்கள் வந்து நான் வழக்கம் போல ஹர்ஷதீப் தான் சொல்றேன். லாஸ்ட் ஃப்ரைடே சொன்ன மாதிரி ஹர்ஷதீப்புக்கு வந்து ஒரு ஆர்சிபினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அப்புறம் விக்கெட்ஸ் எடுத்து தள்ளுறாரு ஹர்ஷதீப். அண்ட் இந்த மேட்ச் என்னவோ ஃபில் சால்ட் எனக்கு தெரிஞ்சு அடிப்பாருன்னு தோணும். இந்த ஸ்டேடியம்ல சொல்றேன். ஹர்ஷதீப் அண்ட் ஃபில் சால்ட், விராட் கோலி ஒரு பேங்க். போன மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி டக் அவுட்னு நினைக்கிறேன். டக் அவுட்ல ஒரு ரன் அடிச்சாருன்னு தோணுது. நம்பர் 4ல வந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்ல போறேன். போன மேட்ச் சொன்னேன். பட் ஆனா ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு அந்த 96 சேஸ்ல. நம்பர் 5ல பாத்தீங்கன்னா நான் யுசி சகல் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். மேக்ஸ்வெல் பத்தி ஏதாவது அப்டேட்? மேக்ஸ்வெல் ஆக்சுவலி ஆமா டிராப் பண்ணிட்டாங்க. அது என்ன கதைனே தெரியல. ஸ்டாயினிஸை வந்து 11ல விளையாட வச்சுட்டாங்க. அது புரியவே இல்லை எனக்கு. ஆக்சுவலி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட் டவுன் தி ஆர்டர் அப்படி இருந்தாரு. நான் ஒரு டிராப் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனா இன்ஜுரி மாதிரி ஏதோ தெரியல எனக்கு தெரிஞ்சவர். நான் கேட்ட வரையும் இன்ஜுரி எதுவும் இல்ல மேக்ஸ்வெலுக்கு. மேபி அவரோட பேட்டிங் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னு தோணுது பஞ்சாபோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து. அவர் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ஓகே, அவர் பேட்டிங் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கோ யான்சன்லாம் அடிக்கும் போது மேக்ஸ்வெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. என்னோட பஞ்ச பாண்டவர்கள் சொல்றவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி சொல்றேன். நாளைக்கு பெரிய மேட்ச் அவங்களுக்கு. இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம். போன மேட்ச் அவங்க ரொம்ப மொக்கையா லூஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி. இந்த மேட்ச் வந்து விராட் கோலி வந்து கன்ஃபார்ம் வந்து ஏதாவது பெருசா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஒரு 50 பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச்ல. நின்று ஆடுவாரா தலைவருன்னு தெரியல. பார்க்கலாம். நம்பர் 2ல வந்து நான் பிரியான் சொல்றேன். வழக்கம் போலதான் நல்ல பேட்ஸ்மேன், குட் டச்ல இருக்காரு. எல்லா மேட்ச்மே நல்லா ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு அந்த ஒரு 100க்கு அப்புறம். ஓகே, அவரு ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3ல வந்து நான் நேகல் வதேரா சொல்றேன். எல்லா மேட்சப்லயும் நான் நேகல் வதேராவை ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? அவர் நல்ல ஒரு ஃபைண்டு தான். மும்பையோட ஃபைண்டு பிபிகேசி எடுத்துட்டாங்க. இந்த டீம்ல நல்லா செட் ஆயிட்டாரு ஆக்சுவலா வதேரா. நேகல் வதேரா நம்பர் 3. நம்பர் 4ல வந்து ஜாஷ் ஹேசல்வுட் சொல்றேங்க. சரியான பவுலிங் போடணும் நாளைக்கு மேட்ச்ல. இது வரையும் அவரை அடிச்சு பிரிச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சா அடிச்சு பிரிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சு கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஹேசல்வுட் உங்க லைன் அண்ட் லென்த் கன்சிஸ்டன்சியா போடுங்க. அட் நம்பர் 5ல வந்து நான் ஹர்ஷ்தீப் சிங் சொல்றேன். அங்க ஹேசல்வுட், புவினா இங்க ஹர்ஷ்தீப் தான். ஆமா, கரெக்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? ஒரே ஒரு விஷயம், நீங்க ஹேசல்வுட் நல்லா போடலன்னீங்களே, லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? 3 for 14 அவரு. அந்த சேசிங்ல பாத்தீங்கன்னா
ஆமா. அந்த சேசிங்ல பாத்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர், பிரக்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா 3 பேருக்குமே நிக்க வச்சு ஷார்ட் பால் போட்டு எடுத்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த லேட்டா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது அவருக்கு. எப்படின்னா பேட்டர் கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அது ரொம்ப டேஞ்சர். அது அது சின்ன கணிச்சுலாம் ஆடுறது ரொம்ப கஷ்டம். சின்னசாமில ஓகே. முலான்பூர்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல முலான்பூர்ல எனக்கு தெரிஞ்சு பால் நிக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல பேட்டுக்கு வரும்னு தோணுது. ஆனா என்ன இருந்தாலும் ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஷார்ட் பால்ஸ்லாம் லீத்தலுங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா டைம் பண்ணலன்னா, அவ்வளவுதான் அவுட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நிக்க வச்சு ஷார்ட் பால் போட்டு அவரே கேட்ச் புடிச்சிருவாரு. அந்த மாரி இடிக்குது பால் வந்து. ஆனா பேஸ் போடுற மாரி தெரியல. ஆனா ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஒரு விதமான பேஸ் போடும்போது ஒரு பேஸ் இல்லாத மாரி தெரியும். ஆனா நீங்க க்ளோஸா நீங்க பேட்டிங் நீங்க ஆடி பாத்தீங்கன்னா, என்னடா இது இடிக்குது இப்படி அப்படின்ற மாரி ஃபீல் வரும். அந்த மாதிரியான பவுலர் தான். ஓகே. நம்மளோட அடுத்த செக்மெண்டான மேட்ச் அப்ஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். குயிக் மேட்ச் அப் சொல்லுங்க கார்த்திக். குயிக் மேட்ச் அப்ஸ். நான் வந்து முதல் மேட்ச் அப் வந்து பிரியான் ஷாரியா விசஸ் ஜாஷ் ஹேசல்வுட் தான் சொல்லப் போறேன். ஏன்னா போன மேட்ச் பார்த்தேன். அத பார்த்ததே தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரியான் ஷாரியாக்கு பாடி லைன் ஷார்ட் பால் அடிச்சிடுறாரு. ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து ஒரு ஷார்ட் பால் வந்துச்சுன்னா, அதே மாதிரிதான் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி இயர்லியா புல் ஷாட் அடிக்கிறாரு. வித் இந்த சர்க்கிள்ல அவுட் எடுக்கிறாங்க. அந்த மேட்ச் அப் இருக்கும்னு தோணுது. பிரியான் ஷாரியா விசஸ் ஜாஷ் ஹேசல்வுட். இன்னொரு மேட்ச் அப் ஜாஷ் ஹேசல்வுட் விசஸ் ஸ்ரேயஸ் ஐயர். அதுவும் இருக்கும்னு தோணுது. இன்னொரு ஒரே ஒரு பேட்டில் சஹல் விசஸ் விராட் கோலி. அது நடக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டில் கண்டிப்பா கீயா இருக்கும். கன்ஃபார்ம் இருக்கும். ஓகே. என்னோட மேட்ச் அப் சொல்றேன். என்னோட கீ மேட்ச் அப் தான் இது. நம்ம போன மேட்ச்லயே பார்த்திருப்போம். யூசி சஹல் விசஸ் ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. நான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப் வந்து கீ மேட்ச் அப். போன மேட்ச்ல கீ மேட்ச் அப் அது 2 விக்கெட் வாங்கி கொடுத்து மேட்ச் அப்ல வந்தது. யூசி சஹல் விசஸ் ரஜத் பட்டிதார் அண்ட் ஜித்தேஷ் சர்மா. இந்த மேட்ச் அப் வந்து அது நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மேட்ச் அப் எப்பயுமே இருக்கும். இந்த மேட்ச்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லி எடுப்பாருன்னு நினைக்கிறேன் யூசி சஹல். பார்க்கலாம். நம்பர் 2ல வந்து ஹேசல்வுட் விசஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் நான் சொல்றேன். அந்த மேட்ச் அப் வந்து கன்ஃபார்ம் ஒர்க் அவுட். 2 பேருமே அந்த பேட்டர் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கேம் டிசைடிங் பேட்டிலா இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் குயிக் ஸ்டார்ட் எடுத்துட்டாலும் அது கண்டினியூ பண்றது ஸ்ரேயஸ் ஐயர் தான். அட் நம்பர் 3ல வந்து நான் புவனேஷ் குமார் விசஸ் பிரப்சிம்ரன் சிங்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச்ல பிரப்சிம்ரன் சிங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்து ஆடுவாரு. நம்ம புவிய கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்விங்ல போட்டா முடிஞ்சிருமோ சொல்லி அப்படிதான் நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச் அப்ஸ்ல. நெக்ஸ்ட் மேட்ச் அப் வந்து நான் எஸ்ஜேஎல் விசஸ் ஜாஷ் இங்கிலீஷ் அந்த மேட்ச் அப் சொல்றேன். எப்படி இருக்கும் அந்த மேட்ச் அப்? நடக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சொல்ற மேட்ச் அப் எல்லாமே வந்து 99 இல்லனா 90% நடக்குது. நீங்க சொல்றது ஒரு 10% தான் அப்படி இப்படி மிஸ் ஆகுது. மோஸ்டா நடக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் நல்லா டிசீவ் பண்றாரு. மோஹித் சர்மா 2023ல எப்படி குஜராத் டென்னிஸ்க்கு பண்ணாரோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுற ஒரு பவுலரா தான் எஸ்ஏஎல் இருக்காரு. ஆக்சுவலி அவரோட ரோலே அதான். ஓகே. லாஸ்டா ஒரு 3 மேட்ச் அப் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த செக்மெண்ட்டை. ஆஹா, மேட்ச் அப் லைனா இருக்கு போல இருக்கு. இருக்கு. நம்மளோட அடுத்த மேட்ச் அப் வந்து ஹர்ப்ரீத் ப்ரௌர் விசஸ் நம்ம ரஜத் பட்டிதாருக்கு நான் சொல்றேன். இந்த மேட்ச் அப் சொல்லி வைப்போம். பின்னர் வந்தாலே ரஜத் பட்டிதாருக்கு ஒரு பேட்டில் கண்டிப்பா இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் செகண்ட் பேட்டில் வந்து நான் சசாங்க் சிங் விசஸ் நம்ம குணால் பாண்டியா, பவுன்சர் குணால் பாண்டியா சொல்றேன். ஃபாஸ்ட் பவுலர் அவரு. விராட் கோலி மாதிரி போடுறாரு வந்து. ஆமா. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? சசாங்க் பாண்டியா அடிக்க போறாரான்னு பார்க்கலாம். அவரு வேற தைரியமா தொப்பிலாம் போட்டு ஆடுவார் வேற. நெக்ஸ்ட் மேட்ச் அப் ஒன்னு சொல்றேன். அர்ஷதீப் சிங் விசஸ் சால்ட் அந்த மேட்ச் அப் சொல்றேன். அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. முதல் பால் 4 அடிப்பாரு. அடுத்த பால் கொஞ்சம் இன் ஸ்விங்கர் வரும். அதே வழக்கம் போல லெக் சைட்ல சுத்தி அவுட் ஆவாரு. இல்லைன்னா போல்ட் ஆயிடுவாரு. அதுதான் பண்றாரு. சால்ட்டோட கேம் சிம்பிள். ஸ்டெம்ப்ல போட்டா அடிக்க மாட்டாரு, போல்ட் ஆயிடுறாரு. ஓகே. அவ்வளவுதான் மேட்ச் அப்ஸ். நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? ஒரே ஒரு மேட்ச் அப் மட்டும் சொல்லிடுறேன் நானு. மார்க்கோ யான்சன் விசஸ் விராட் கோலி. அந்த பேட்டில் கண்டிப்பா இருக்கும்னு தோணுது.
ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் கண்டிப்பா போடுவாரு விராட் கோலிக்கு அகெயின்ஸ்ட் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் ஒரு மாதிரி ஷார்ட் பால் மாதிரி போட்டு தான் போன கேம்ல அவுட் எடுத்தாங்க. அவருக்கு எதிராக ஒரு பிளானோடவே ஸ்ரேயஸ் ஐயர் யூஸ் பண்றாரு. ஸோ மார்க்கோ யான்சன் விசஸ் விராட் கோலி அது ஒரு பேட்டில் இருக்கும்னு தோணுது கடைசியா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ரிவீல் பண்ணிடுங்க அது என்ன செக்மெண்ட். நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, நம்ம குயிக் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். யார் வின் பண்ணுவா நாளைக்கு மேட்ச்ல? பிபிகேஸா ஆர்சிபியா? எனக்கு வந்து ஆர்சிபி வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது முலான்பூர்ல. ஆமா ஆமா கண்டிப்பா ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி நான் திருப்பி ஆர்சிபியே சொல்றேன். ஓகே, 2 பேருமே ஒரே தான் ப்ரெடிக்ட் பண்றோம். இது ஜெயிச்சா நம்ம ஈக்குவல் மறுபடியும். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் ஆர்சிபி கொஞ்சம் வெறியா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். நான் ஆர்சிபி சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர்னு நினைக்கிறேன் எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே. ஹர்ஷதீப் பாத்தீங்கன்னா ஓகே நல்ல பவுலரு, இருந்தாலும் வந்து அவரை அட்டாக் பண்றாங்கல்ல. ஸோ அதனால வந்து வாய்ப்பு இருக்கு. ஃபில்சால்ட் ஒன்று மாட்டிச்சுன்னா செம்மடி அடிச்சிருவாரு போட்டு. அவுட் ஆயிடுவாரு. ஸோ ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பி தான் நான் வந்து இந்த கேம் வந்து ஆர்சிபிக்கு விழும்னு தோணுது. இந்த கேம் அவங்களுக்கு ஈஸியரா இருக்கும்னு தோணுது. ஓரளவுக்கு ஈஸியரா இருக்காது, டஃப் கேமா தான் இருக்கும். மேபி ஒரு 10 ரன்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா ஆர்சிபி. ஓகே, நான் என்னோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 195 சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் பேட்டர் வந்து நான் விராட் கோலி சொல்றேன். நாளைக்கு பாருங்க தலைவன் இறங்கி அடிப்பான் பாருங்க, அப்படிதான் இருக்கும். நாளைக்கு விராட் கோலி இறங்கி செய்வாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார் பவுலர் வந்து நான் புவனேஷ்குமார் சொல்றேன். புவனேஷ்குமார் ஓகே, நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிக் அது. ஸ்டார் பவுலர். ஓகே, என்னோட ஸ்டார் பேட்டர் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபில் சால்ட் தான் இருக்கணும். ஃபில் சால்ட் வந்து தில்லுக்கு துடுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாருன்னா அவ்வளவுதான் போச்சு. ஸ்டார் பவுலர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்ல வந்து ஜாஷ் ஹேசல்வுட் தான் இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவரோட ஷார்ட் பால்ஸ் வந்து பஞ்சாப் கொஞ்சம் கேஸ் தான். போன மேட்ச்ல நான் பாத்துட்டேன். 96 கேம்லயே பாத்தீங்கன்னா 96 ரன் அடிக்க வேண்டிய கேம்லயே ஷார்ட் பாலுக்கு இந்த அளவுக்கு தடவறாங்கன்னா, ஆர்சிபி ஒரு 220 எல்லாம் அடிச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை போல இருக்கே பஞ்சாப்க்கு. ஸ்டாயினிஸ் எல்லாம் இருக்காரு ஓகே, டவுன் தி ஆர்டர் தானே ஸ்டாயினிஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டா நல்லது ஆர்சிபி. இந்த ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். ஸ்டேடியம் பொறுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200 போட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ சுயா சர்மாவை தைரியமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்ரேயஸ் ஐயரே இருந்தாலும் தைரியமா யூஸ் பண்ணி எடுக்கலாம், ஒரு விக்கெட்டே எடுக்கலாம். ஆமா, அது ஒரு மேட்ச் அப்பா இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் விசஸ் சுயா சர்மா. ஆமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அந்த அவர் அட்டாக் பண்ண பாப்பாரு ஸ்பின்னரை. ஓகே, நம்ம 2 பேருமே ஆர்சிபி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு கேம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நம்ம அது வந்து நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க கேம் வந்து ஈவினிங் கேம். ஸோ டாஸ் வின் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கேப்டன்ஸ்? டே கேம்னால உங்ககிட்ட கேக்குறேன். இது டாஸ் வின் பண்ணா கன்ஃபார்ம் வந்து பேட்டிங் தான் இந்த முலான்பூர் ஸ்டேடியம் போய். ஆமா, ஆனா இன்னைக்கு சுப்மன் கில் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பவுலிங் சூஸ் பண்றாரு மொட்டை வெயில்ல. மேட்ச் எனிவே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ரிஸ்க் தான் ஆக்சுவலா இது, ஆனா ஜெயிச்சிட்டாங்க. அவங்க மொட்டை வெயில்ல வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. ஆமா 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 ஆமா. அதாவது இங்க எப்படின்னா பேட்டிங், இங்க அகமதாபாத்ல வந்து பேட்டிங்க்கு நல்ல சாதகமான விக்கெட். அந்த கேப்ல அடிச்சா 4-6 அடிக்கலாம். அப்புறம் வந்து ஒன்ஸ் அண்ட் டூஸ் நிறைய எடுக்கலாம்னு சொன்னோம். அதுதான் 2 டீமும் பண்ணியிருந்தாங்க. சோ ஒரு 400+ கேம் நம்ம பார்த்திருந்தோம் 40 ஓவர்ஸ்ல. ஒரு நல்ல கேம் ஆக்சுவலா இன்னைக்கு. சரி, நம்ம இதோட இந்த செக்மெண்ட்டை wrap up பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஷட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா சொல்ல போனா. எங்களோட புது செக்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு புது செக்மெண்ட் வந்து நாங்க போஸ்ட் பண்ண போறோம். நைட் ஒரு 12 o'clock போஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். எடிட்டிங்ல இருக்கு ஆக்சுவலா. ஒரு 12 o'clock போஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து கைஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முக்கியமா. ஓகே கைஸ், பாய். நம்ம நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் ஒன்று இருக்கு, அதுல போய் பார்க்கலாம். நாளைக்கு அதுல பேசிக்கலாம் அந்த மேட்ச்ல. பை பை. ஓகே, சிஎஸ்கே மேட்ச்ல நான் உங்களை மீட் பண்றோம். ஓகே, பாய் கைஸ்.